ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பற்றி தான். இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் தான் இருக்குது. கர்நாடகாவில் இருக்க மாண்டியா அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் இந்த நீர்வீழ்ச்சி இருக்குது. பல நூற்றாண்டுகள் பழமையான இந்த நீர்வீழ்ச்சி பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது. இந்த காவிரி ஆறு 2 பெரிய நீர்வீழ்ச்சியாக பிரிஞ்சு அதோட சக்தியை பிரம்மாண்டமாக வெளிப்படுத்துது. இந்த அருவி தான் இந்தியாவிலேயே 2வது பெரிய அருவியாக கருதப்படுது. அதே மாதிரி உலகத்திலேயே 16வது பெரிய அருவியாக இந்த அருவி தான் விளங்குது. இப்படிப்பட்ட பெருமைக்குரிய இந்த இடத்த என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். 2 அருவியாக பிரிகிற இந்த அருவிக்கு ஒரு அருவி ககனசுக்கி அப்படின்னும் இன்னொரு அருவி பரசுக்கி அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த 2 அருவியும் சேர்ந்து விழுகிறது தான் சிவனசமுத்திரா நீர்வீழ்ச்சி. சிவனசமுத்திரா அப்படிங்கிறது சிவனின் முடி அப்படின்னு சொல்லி சிவனோட பெயரால் அழைக்கப்படுது. ஆசியாலேயே முதல் முறையாக மின் உற்பத்திக்காக உருவாக்கப்பட்ட இடம் இதுதான். இன்னுமே செயல்பாட்டில் தான் இருக்குது. இங்கே இருந்து எடுக்கப்படுற மின் உற்பத்தி கோலார் தங்க சுரங்கத்துக்கு பயன்படுதா சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிள்ஸில் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் பஸ்ஸில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் ஹேண்ட் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அங்கே ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் ஷேர் ஆட்டோ மூலமாக இந்த இடத்துக்கு வந்துடலாம். அருவியை பத்திரமா பார்க்குறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் 2 லேயராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த 2 இடத்துல இருந்துமே நீங்கள் பார்க்கலாம். பெங்களூர்லேருந்தோ மைசூர்லேருந்தோ இல்லை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களுக்கு 1 டே ட்ரிப்பாக போகிறதுக்கான ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸாக இது இருக்குது. இவ்வளோ பெரிய அருவிக்கு என்ட்ரி ஃபீஸே கிடையாது. பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் கார் உங்களோட ஓன் வெஹிக்கிள்ஸில் வந்தீங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் தூரம் ஒரு 200 மீட்டர் சம்திங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நடந்து வந்தீங்கனாலே இந்த அருவியை பார்க்கலாம். இந்த இடத்த சுற்றியே நிறையா கடைகள் வச்சுருக்காங்க. மாங்காய், வெள்ளரிக்காய் அந்த மாதிரி அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரி காஃபி எல்லாமே சின்ன சின்ன கடைகளாக உங்களுக்கு கிடைக்கும். வீக்கெண்ட் ட்ரிப்பாக பிளான் பண்ணாதீங்க. நாங்கள் வீக்கெண்ட் ட்ரிப்பாக பிளான் பண்ணதுனாலையும் என்னமோ அவ்வளோ கூட்டம் அத்தனை பேர் வந்திருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க. அதே மாதிரி என்ன டைமில் இந்த மாதிரி மான்சூன் டைமில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அம்பர்லா எடுத்துகிட்டு போய்க்கிங்க. ஏன்னா எப்போ மழை வரும் அப்படின்னே சொல்ல முடியாது. உடனே கிளைமேட் சேஞ்ச் ஆகி மழை வர ஆரம்பிச்சிருது. இந்த பிளேஸ்க்கு நீங்கள் ஆல்ரெடி போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.